Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 763 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சஞ்சிய மணமகன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டு போட்டாங்கல்ல, அவனுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ஷாக்கு தாங்க முடியல. என்னங்கடா டீ பார்ட்டின்னு தான்டா இன்விடேஷன் கொடுக்க வந்தேன், கடைசியில என் வாழ்க்கையிலேயே தீ வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அந்த இன்விடேஷனை பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் வாயெல்லாம் கிழியுது. ப்ரூக்க பாத்தீங்களா, அவனே பேய் இல்ல இந்த நியூஸை கேட்டவன பேய் அடிச்ச மாதிரி ஆயிட்டான். அப்போ சஞ்சி அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு டீ பார்ட்டி தான் ஆமா, கல்யாணம் ஆமா, என் பேரை எதுக்கு போட்டிருக்கானுங்க, இத்தனை வருஷம் கழிச்சு என்னடா ஃபேமிலி, ஏன்னா சஞ்சிக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு செம்மையா கடுப்பாவான். அவன்கிட்ட இருந்து அப்படியே நெருப்பு தெரியும். கப்போன்னு போய் அடிச்சு புடிச்சு அணைச்சிட்டே என்னோட கேஸ்ல எரிச்சிடாத, அது எனக்கு நல்லது இல்லைன்னு இருப்பான். சரிப்பா அது பஞ்சாயத்து இல்ல, நம்ம ஆளுக்கு என்ன டவுட்னா நிஜமாவே சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்க போறானான்னு. அவன்கிட்ட கேட்டா என்கிட்ட எவன் கேட்டான், கேட்காம அவனுக்கு இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுப்பானுங்களா, கொய்யாலையிலான்னு கடுப்பாவான். கப்போன்னு அடிச்சு சொல்லுவான், நீ வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படி இப்படின்னு உடனே சஞ்சய் அப்படியே முடிச்சுக்கிட்டே உட்காருவான். பட் அந்த ஃபேமிலியை பத்தி நம்ம ப்ரூக்கு ஏதோ மேட்ரு தெரிஞ்சிருக்குது. அவனால நம்பவே முடியல, நிஜமாவே இவன் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவனானான்னு பயங்கரமான டவுட். சஞ்சிக்கு ஃபேமிலி இருக்கான்னு பயங்கரமா நம்பி யோசிப்பா. அந்த டைம்ல தான் அவளுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா நோ லேண்ட் த லயர்னு ஒரு புக்கை பத்தி இவங்க படிச்சாங்களே, அதான் அந்த மோன் பிளாங்க் பிளேஸ்ல அவங்க அந்த புக்கை கண்டுபிடிச்சு அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது நார்த் ப்ளூல நடந்த கதைன்னு சொல்லி நம்ம சஞ்சி கிட்ட அந்த புக்கை பத்தி கேட்பாங்க. ஏன்னா அவன் அங்கதானே பிறந்தான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவன் ஈஸ்ட் ப்ளூல பிறந்தவன் தான் எல்லாம் நினைச்சாங்க. ஆனா பையன் அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பான் அவன் நார்த் ப்ளூல பிறந்தான்னு. அப்படின்னா இது எல்லாமே ஒத்து போகுதும்பாலா. உடனே ப்ரூக்கெல்லாம் ஐயோ அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயமாச்சேன்னு பதறுவான். இப்போ இந்த உலகத்துல இருக்க கடல்ல ரெட் லைன்னு ஒண்ணு போகுது. அது ரொம்ப ரொம்ப திக்கான ரெட் சாயிலால கிளவுட் வரைக்கும் டாலா இருக்குது. அதே நேரம் கிராண்ட் லைனோட சீரூட்டு அந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணி தான் போகுது. சோ அது பார்க்க எப்படி இருக்கும், பிளஸ் போட்ட மாதிரி இருக்கும். அப்படின்னா பெர்பெண்டிகுலரா ரெண்டு லைன் போயிட்டு இருக்குது. சோ அந்த லைன்ஸுங்க ரெண்டுமே இந்த உலகத்தை 4 டிவிஷனா பிரிக்குதுங்க. ஒன்னு நார்த் ப்ளூ, இன்னொன்னு சவுத் ப்ளூ, இன்னொன்னு ஈஸ்ட் ப்ளூ, ஆப்வியஸ்லி இன்னொன்னு வெஸ்ட் ப்ளூவா தான் இருக்கணும். இப்போ நார்த் ப்ளூல இருந்து ஈஸ்ட் ப்ளூக்கு போகணும்னா அந்த ரெட் லைனை தாண்டி தான் போகணும். ஆனா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அப்படின்னா ஒரு ஃபேமிலி மட்டும் இங்க இருந்து அங்க மூவ் ஆகல, இது ஒரு பெரிய பயணம் அப்படின்ட்டு எல்லாம் ஷாக் ஆகி சஞ்சியை பார்ப்பாங்க. அப்படின்னா சஞ்சிக்கு சின்ன வயசுல என்னதான் ஆச்சு, அவன் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆர்வம். அப்பந்தான் சீசர் இன்னொரு குண்டு தூக்கி போடுவான். என்னன்னா சார்லட்டேங்கிறது பிக் மம்மோட சர்நேம். இதை கேட்டோன்னு நம்மளுக்கு மூஞ்ச பார்க்கணுமே, பேய் அடிச்ச மாதிரி ஆயிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பிக் மம்மோட பொண்ணை தான் சஞ்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. எல்லாத்தையும் கிணத்துல கல்ல கட்டி தள்ளுவாங்க. ஆனா அவனுக்கு அவளை கட்டி தள்ள போறாங்களே. ஆமா இப்ப என்ன அவன் எம்பரர் ஃபேமிலியில போய் ஜாயின் பண்ணிக்க போறானா. இப்ப ஸ்டார் ஹேட்ஸோட க்ரூ மெம்பரான நம்ம சஞ்சி எம்பரரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் பிக் மம்முக்கு இவங்க எல்லாருமே சபார்டினேட் ஆமா. அது எப்படி ஒத்துக்க முடியும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எல்லாம் பதறுவாங்க. சஞ்சி உடனே அதெல்லாம் என்னால முடியாது, சாடானா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி உனக்கு கல்யாணம்னு சொன்னா சொல்ல போனா அவ யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த வெட்டிங் கார்டை தூக்கிட்டு வீசிடுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் அவளுக்கு போய் சபார்டினேட் ஆகுறது அவனுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா எங்க கேப்டன் யாருக்கு கீழே அப்படி வேலை பார்க்குற ஆள் இல்ல, ஏன்னா லூஃபி கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறவன். சோ தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க. என்ன உடனே அந்த கப்போன்னு தம்பி நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு சிரிப்பான். உடனே சஞ்சி இருந்துட்டு சரி பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம், நீங்க வந்தது எதுக்கு, இந்த சீசர் நாயை கூட்டு போக தானே, தாராளமா இழுத்துட்டு போங்க. இந்த நாயால ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க, தூக்கி கொண்டு போய் வாயிலே மிதிங்க. உடனே அவங்க கதறுவான், என்னடா புசுக்குன்னு என்னைய கோர்த்து விட்ட கொய்யாலன்னு கதறிட்டு இருப்பான். உடனே கப்போன்னு இருந்துகிட்டு தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அந்த இன்விடேஷனை உன்னைய பார்க்க மட்டும்தான் நான் கொடுத்தேன், டெசிஷன் எடுக்க இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நீ இருக்கிறது என்னோட பாடிக்குள்ள, உன்னை ஆல்ரெடி நான் புடிச்சிட்டேன், இப்படியே கொண்டு போய் உன்னை நான் சேஃப்டியா பிக் மாமா கிட்ட ஒப்படைக்க போறேன். அண்ணா ஆல்ரெடி கிளம்பிட்டேன், நீ கவலையே படாத அப்படி இப்படி நீங்க பேசிட்டு இருப்பான். அங்க பார்த்தா அவன் பாடி அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கும். சீசரு கதறி கதறி அழுவான், என்னைய மட்டும் வெளியே விட்டுருங்கடா, நான் போனேன்னா என்னைய வாயில சிவிங்கமா போட்டு தின்றுவா, இதுக்கப்புறம்லாம் அவகிட்ட சிக்கிட்டு சீரழிய முடியாதும்பா. ஆனா யாராவது கண்டுக்கிற மாதிரி இல்ல. சஞ்சி உடனே கடுப்பாய் எந்திரிப்பான், கறக்குன்னு கத்தி மாதிரி கொண்டு வந்து நம்ம சஞ்சி அங்கேயே லபக்குன்னு லாக் பண்ணி புடிச்சுக்குவான். ஆக்சுவலா இப்ப இருக்கிறது அவனோட பாடிக்குள்ள அவனோட கேசல். சோ அவன் என்ன நினைக்கிறானோ அதை அவனால பண்ண முடியும். இன்டீரியர் ஃபுல்லா அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஜஸ்ட் கைய மட்டும் தான் மடக்குவான். பார்த்தா சுத்தி கத்தி தான், கொஞ்சம் அசஞ்சானா போதும் 100 சொருகும் பாடியில. இங்க நமி வேற முங்கிட்டு இருக்கான், ஃப்ரெண்ட்ஸுகளை மாட்டிட்டாங்க, சஞ்சியும் நல்லா மாட்டிட்டான். உடனே சஞ்சி இருந்துட்டு நிறுத்து நான் வர்றேன்னிருவான். உடனே நமிய முக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவான். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவானா, நீ வந்தாலும் வராட்டியும் டீ பார்ட்டிக்கு நான் உன்னை கூப்பிட்டுட்டு போயே தீருவேன், அதனால கம்ஃபர்டபுளா அப்படியே அங்கேயே உட்காருமா. அந்த டைம் அந்த விட்டோங்கிறவன் எங்க பிக் மம்முக்கு டீ பார்ட்டில எம்டி சேர்ஸ் இருக்கிறது பிடிக்காது, அப்படி யாராச்சும் அவங்க சொல்றதை கேட்காம ரெஃப்யூஸ்
இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பயங்கர கடுப்பா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்டா அவங்க வரலங்கிற மாதிரி நான் செஞ்சு விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சஞ்சியை டைரக்டாவே வந்து மிரட்டிட்டு இருப்பான். அதாவது பிக் மாம் இவனை இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா நீ அதை டிக்ளைன் எல்லாம் பண்ணக்கூடாது, மூடிட்டு வந்துடணும். ஹெல்லில் இருக்க டெவிலாவே இருந்தாலும் எங்க பிக் மாமா கூப்பிட்டாங்கன்னா அவங்க உடனே வந்து நிக்கணும். மாத்தி பேசினா செஞ்சிருவேன் செதுக்கிடுவேன்னு துப்பாக்கி அப்படியா இப்படியான்னு சுத்தி சுத்தி ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பான். இந்த மூதேவி ஃபயர் டேங்க் பைரட்ஸ்ல அட்வைசர் ஃபேண்டம் கன்னு இவனை சொல்லுவாங்க. நாக்க மட்டும் உள்ள இழுத்து வச்சுக்கிட்டானா அப்படியே நம்ம crocodileஓட தம்பி மாதிரியே இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம சஞ்சிக்கிட்ட அவன் சீக்கிரட்டா ஒரு மேட்டரை சொல்றான்னு காது கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த குசு குசு குசுன்னு சொல்லுவான். அவ்வளவு நேரம் நார்மலா இருந்த சஞ்சி இப்ப திடீர்னு பயங்கர கடுப்பாவான். நம்மளுக்கு யாருக்குமே ஒண்ணும் புரியல எதுக்கு இவன் சடனா டென்ஷன் ஆனான்னு. ஆனா முக்கியமா பயங்கரமா என்னத்தையோ சொல்லிட்டான்னு வைங்க. அவன் கடுப்பாயி எப்படா இதை கண்டுபிடிச்சீங்க, எப்படி உண்மையை சொல்லுங்க. என்னப்பா செல்லித்தனமா கேள்வி கேட்கிற, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்லி இழிப்பான். இவங்க 4 பேரும் மாட்டினதுல இருந்து எல்லாமே பயங்கரமான நியூஸா தான் இருக்கே தவிர எதுவும் நல்ல நியூஸா இல்ல. அதனால அப்படியே பீதியாகி பயந்துகிட்டே லுக் விடுவாங்க என்ன சொல்ல போறானு. அப்போ கப்போன் அப்படியே கேஷுவலா சிரிப்பான். சஞ்சிக்கு தெரிஞ்சு போச்சு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு. சரி, இதுக்கப்புறம் நம்ம சஞ்சி டீ பார்ட்டியில கலந்துகிட்டு கல்யாணம் பண்ணானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.